ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சண்டே நல்ல மழை பெஞ்சிருக்கு. இப்போ வாக்கிங் போகிறேன் மார்னிங்கு. இப்போ டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 7:55 8 மணி ஆகுது. டைம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வாக்கிங் போகிறேன்னு பாருங்கள், வழியால் மழை பெஞ்ச எப்படி இருக்குன்ட்டு. நல்ல வெதர், பட் லேசாக குளிருது. ஜக்கெட் போட மக்களை சரியா நல்லா குவாய்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் மக்கள், நடக்க வந்தேன்னா இங்கே பாருங்கள், சைட் வாக்கில் இவர் நிற்கிறார், சாப்பாடு தேடி கொண்டு திரியிற. எம்மாடா டே செல்லம், எம்மா அக்காச்சிண்டு செல்லம், இங்கே வா செல்ல குட்டி, கம்மி கம்மி அக்காச்சும் நீ மாத்திரம் நான் சாப்பாடு தராமம்மா. டீ டீ கப் கப் சொல்லிடா. டே சாப்பிட்டியாடா? என்னடா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா? ஓடுறாங்க. பாய் டாட்டா, பாய் பாய். பார்த்தீங்களா மக்களே, நான் இப்படி ஏன் போட்டுக்கணும்னு சொன்னால் குளிருது. இப்போ காற்று வீசுது, அதனால இப்படி போட்டு இருக்கிறேன். ஒரு யாரோ பின்னுக்கு வராது. ஹரிபுரம். ஸோ பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ பாருங்க என்ன இந்த போட்டு சரியா குளிருது, கையும் பிரைக்குது, க்ளவுஸை மறந்து விட்டுட்டு வந்துட்டேன்னு. ஸோ எவ்வளோ நேரம் நடக்க முடியுமோ அவ்வளோ நேரம் வரையும் நடக்க போகிறேன் மக்களே. ஓகே, ஸோ மார்னிங் டைமில் நடக்கிறது பெஸ்ட்டு மக்களே. பாருங்கள் மக்களே, நெய்பர்ஹுட் ஏரியா எவ்வளோ குவாய்ட்டாக இருக்குண்டு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே, வேலைக்கு சனங்கள் போவே இல்லை. இப்போ தான் நீ மார்னிங் அங்கே பாருங்க, இன்னும் ஒரு ஆள் ஓடுறாரு. டேய் நில்லடா, டேய் டேய் நில்லடா, உன்னோட ஃப்ரெண்டை தாண்டா அங்கே கண்டேன்னு. அவனையும் சாப்பாடு தேடுறான், நீயும் வேலி ஏறி ஏறி சாப்பாடு தேடுறியாடா? டேய் டேய், இவன் பயந்தாங்கோல், பயந்தடிச்சு ஓடிட்டான் பயப்புள்ள. எங்கேடா போயிட்ட? ஓடிட்டான்னு. ஸோ நல்ல அமைதியாக இருக்குது மக்களே, பீஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா? வீடுகள் காடுகள் நேரத்தை பார்த்தீங்கன்னா மக்களே, அந்த மக்களே இப்போ 8:10 ஆச்சுது. நாங்களும் ஸ்கூலுக்கு போகிற கிட்ஸுகளும் வேலைக்கு எழும்ப வேணும். நேற்றுக்கு நான் எக்ஸசைஸ் பண்ண போகலைண்டா, நேற்றுக்கு பூரா மழை பெஞ்சு கொண்டே இருந்துச்சுது. ஸோ முந்த நேரத்துக்கு போனேன் நான், கிட்ஸை ஸ்கூலில் ரக்கிட்டு பார்க்கில் போய் வாக் பண்ணினான். இப்போ இந்த சைடு வாக் போட்டேன். இப்போ ஆப்போசிட்டாக இந்த சைடு வாக்கால் நடந்து அப்படியே கடையிலையும் போய் க்ரோசரி கடையிலையும் அப்படியே க்ரோசரி கடையிலையும் போய் மக்களே க்ரோசரி இது வாங்கி கொண்டு அப்படியே வீட்டாக போகிறேன். ஸோ 1 hour. ஸோ 7:55 ஸ்டார்ட் பண்ணி நான் வாக் பண்ணேன். 9 மணிக்கு முடிச்சிடுவேன். சரி மக்களே, ஓகே மக்களே, இங்கே பாருங்கள், என் கண்ணம் சிவந்து கொண்டு வருது. என் லேசாக குளிருது. இங்கே பாருங்கள், என் கையும் லேசாக சிவந்து போயிருக்கு, குளிருது. அடுத்தது மக்களே, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ச் மாதம் வந்து கனடாவில் வேலைக்கு ஸ்ப்ரிங் வந்துட்டு. ஸோ இந்த வருஷம் வந்து வெயில் வந்து அனல் பறக்க போகுது. ஸோ யாருமே வெளியால் போக முடியாதபடி இருக்க போகுது. ஸோ அப்படி தான் எல்லோரும் சொல்லினேன், வெயில் வந்து நல்லா சரியாக அடிக்க போதண்டு, வெக்கையாக ஆகலம் இருக்க போதண்டு. ஸோ இந்த மார்ச் மாதம் வந்து உண்மையிலேயே இங்கே கனடாவில் வந்து
ஏன்னா ஸ்னோ கொட்டி கொண்டு தான் இருக்கிறது. பட் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்னோவெல்லாம் கரைஞ்சி வசந்த காலமும் ஸ்டார்ட் பண்ணிட்டுது இந்த மார்ச் மாதமே. இந்த பறவைகள் இந்த சத்தத்தை கேட்க ஆசையாக இருக்குது மக்களே. உங்களுக்கு கேட்குதாண்டு கேளுங்க சரியா. கேட்குதா மக்களே உங்களுக்கு பறவைகளோட சத்தம் கேட்க ஆசையாக இல்லை? ஸோ இன்றைக்கி என்னுடைய பிரஞ்ச் வந்து என்னென்று தெரியல, வீட்டை தான் போய் பிளான் பண்ணணும். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஒரு சொட்டு எடுத்துக்கொள்ளலாம். பட் ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ் அது முக்கியம் அவசியம் வெயிட் லூஸுக்கு. ஃபைபர் சாப்பாடு நிறைய சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அடிக்கடி பசிக்காது. கண்டபடி வாய்க்குள்ள போட்டு எதுவும் குறைச்சி கொண்டு இருக்க தேவையில்லை. ஃபைபர்ஸ் தெரிந்தானே, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ப்ராக்கலி, கேரட்ஸு, என்ன ப்ரொசல்ஸ், வேறு இது என்ன ஸ்பினேச் கீரை, அடுத்தது அந்த கே லீஃப் உள்ள நல்ல டார்க் க்ரீனான லீவ்ஸுகள், கே லீவ்ஸ், அடுத்தது கொலாட்டில் அப்படியானதால் தான் ஹை ஃபைபர் சாப்பாடுகள். நட்ஸ்லேயும் இருக்குது சில நட்ஸுகளில். அந்த நான் உங்களுக்கு போன வீடியோவில் போட்டிருப்பேன். டாக்டர் ஏரக் அவர் வந்து எல்லா நியூட்ரிஷன் இதுவும் போட்டிருக்கிறேன், நீங்கள் போய் பாருங்கள். அந்த மனுஷன் வந்து பொய்யான விஷயம் எதுவுமே போடுறதில்ல. சில பேர் வந்து பிபியூஸ் வர வேணுமென்றதுக்காண்டி பொய்யான விஷயத்த போடுவாங்க. அவர் சொல்கிறதெல்லாம் உண்மை மக்களே. நானும் போய் ரீசர்ச் பண்ணுவேன், அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாண்டு போய் பார்ப்பேன்னு. அது உண்மை. ஸோ ஆல்மோஸ்ட் 1 மைல் வருது. நான் நடக்க துவங்கி எனக்கு பின்னாலே ஒருத்தர் நடந்து போகிறாரு, நடந்து வாராரு. எனக்கு பின்னாலே போகிறது தெரியுதா? அவர் நடக்கிறார் காலமை. ஹாய், குட் மார்னிங். நந்தா கேட்டரிங்கில் இது வாங்கி கொண்டு போகிறேன். என்ன இங்கே பாருங்க, இடியப்பமும் பன்னும் கிட்ஸு சாப்பிட்றதுக்கு. க்ரோசரி கடை இன்னும் திறக்கையில். ஸோ இப்போ 1 மைல்ஸ் வாக் பண்ணி முடிச்சிட்டேன்னு. ஸோ இப்போ வீட்டை நோக்கி இப்போ பயணம் செஞ்சு கொண்டே இருக்கிறேன்னு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திறந்துருக்குது. ஸோ கொஞ்சம் பேர் இப்போ நடக்க போயின்னா பர்கர் கிங்கும் திறந்துருக்குது பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுக்குறதுக்கு. என்னுடைய வீட்டிலேயே மக்களை நான் எக்யூப்மெண்ட்ஸுகள் வச்சுருக்கிறேன். அந்த டம்பெல்ஸுகள், மற்றது வேறு என்ன அந்த பெஞ்சு வச்சுருக்கேன். பெஞ்சு வாங்கி நாங்கள் 8 வருஷத்துக்கு முதல் அந்த டம்பெல்ஸை வச்சு பெஞ்ச் ப்ரெஸ்ன்னு சொல்லி அந்த ஒர்க் அவுட் இருக்குது தானே. ஸோ அந்த ஒர்க் அவுட்டு பண்ணுற அந்த பெஞ்சில் வச்சுருக்கிறேன்னு. எல்லாம் அப்படியே இருக்குது. டம்பெல்ஸும் இப்போ யூஸ் பண்ண மாட்டேன்னு. வெயிட்டு கொஞ்சம் குறைஞ்சா பிறகு தான் நான் அதில் யூஸ் பண்ண துவங்குவேன்னு. மக்களை கலைக்கு இதை பத்தாததுக்கு இந்த இடியப்ப பாரம் பார்த்தீங்களா? இடியப்ப பாரம். அடுத்தது கிட்ஸுக்கு வாங்கின பன்னு. ஸோ அதையும் கொண்டு போகிறேன். கையும் லேசாக குளிருது. வீட்டை போய் என்னுடைய சாப்பாட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் சரியா? ஓகே, பை ஃபோர் நவ் மக்களே, பை பாய். பாருங்கள், யூட்ரன் அடித்து அந்த லைஃப்லெஸ் ஃபிட்னஸால் அப்படியே யூட்ரன் அடித்து அங்கேருந்து அப்படியே இங்கே வந்துட்டு இங்கே பாருங்கள் ஒரு ஆள் நிற்கிறார். இவங்க இணைப்பாங்க வந்துட்டாள். எல்லோரும் ஓடுங்கூட ஆண்டாங்க ஒருத்தங்க ஓடுறாங்க.
உலருதி வந்துட்டாலண்டாங்க அவங்க எஸ்கேப் ஆகிறாங்க. இவர் நல்லா ஜாலியாக இருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாரு. இங்கே பார்த்தீங்களா பாருங்கள். டேய் என்னடா சாப்பிட்ற? டேய் இந்த நட்ஸ் எங்கேடா ஒழிச்சு வச்ச? டேய் சின்னமணி வந்துட்டேன். ஒட்டவன் உனக்கு வர வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் எங்களையே காணொலி எடுக்கணும். அவன் யூடியூப்லாம் ஓட வரும் போடி. எனக்கு இங்கே சொரஞ்சு கொண்டு இருக்கடி. நான் குளிக்கவே இல்லை. என்ன நாத்தம் உனக்கு அடிய போடி போடி போடி. உன்னை நாத்தம் ஒன்று மடிக்கலையேடா. சொல்லிக்கிறான். எங்கேடா நச்சு சாப்பிட்டு முடிஞ்சா ஓடி பயப்புள்ள. உனக்கு வர வேலை பூழலே இல்லை. ஓடிட்டான். எங்கே ஓடுறான்? எஸ்கேப் காய்ஸ் எஸ்கேப். இங்கே உறுதி வாரான். ஓடுங்கடா. இந்த லூஸுக்கு எப்போ பார்த்தாலும் காணொலி எடுக்கிற வேலை. ஓடுங்கடா ஓடுங்க. பார்த்தீங்களா மக்களே, அது இந்த மைண்டு வாய்ஸ் நான் ஃபனியாக சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த கப்பில் பாருங்கள் நடக்கினா அந்த ஹைக்கிங்குக்கு போகிற தடியை வச்சு கொண்டு அந்த ஐயா நடக்கிறார். அந்த அம்மாவும் நடக்கினா பார்த்தீங்கன்னா தெரியும். ஹாய் குட் மார்னிங் மக்களே. இங்கே பாருங்கள் 158.4 லேப்ஸ் மக்களே. ஹாய் மக்களே, காலமாக பார்த்துருந்துருப்பீங்க நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்ததை. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் என்னுடைய ப்ரன்ச்சு. ஸோ 3 ஹாட் பாயில்டு எக்ஸு, அடுத்தது ப்ராக்கோலி என்ன ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுக்கேன். இது வந்து நியூட்ரிஷனான நல்ல ஹெல்த்தியான ப்ரெட்டு மக்களே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு மேலே வந்து இந்த ஆல்மண்ட் ஸ்ப்ரெட்ஸை பூசிக்குங்க பாருங்கள். இந்த ஆல்மண்ட் வந்து எல்லா கடையிலையும் விற்கிது. சைனீஸ் ஸ்டோரில் இருக்குதோ தெரியலை, சைனீஸ் க்ரோசரி கடையில் இருக்குதோ தெரியலை, மெட்ரோவில் இருக்குது, வால்மார்ட்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஆல்மண்ட் பட்டரு. ஸோ இது இந்த நியூட்ரிஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 டேபிள் ஸ்பூன் எடுக்க சொல்லி இருக்குது. ஃபைபர் 1 கிராம் இருக்குது, கார்போஹைட்ரேட் வந்து லெஸ்ஸு 3 கிராம், சுகரும் 1 கிராம் இருக்குது, ப்ரோட்டீன் வந்து 3 கிராம் இருக்குது. சரியா? ஸோ அதை வந்து இதில் பூசிக்கலாம். அடுத்தது முந்தினாத்து குக் பண்ணின வெஜிடபிள்ஸ் லெஃப்ட் ஓவர் இருந்தது. ப்ரௌசல்ஸ் அப்படி தானேடா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க இதை? ப்ரௌசல்ஸ் யா அது சில நேரத்தில் சரியாக வரும் மக்களை ப்ரொனவுன்சியேஷன், சில நேரத்தில் சரியாக வரும். ஸோ ப்ரௌசல்ஸ், அடுத்தது பெல் பெப்பர்ஸும் கேரட்டும் போட்ட ஸ்டேர் ஃப்ரை அன்றைக்கு செஞ்சு வந்தேன், அதுண்ட லெஃப்ட் ஓவரு. இது பார்த்திங்கன்னு சொன்னால் யூடியூப்பர் யார் எங்கள்ட டாக்டர் ஏரைக் பர்க் அவர் சொல்லித்தான் இது நான் யூஸ் பண்ணுறேன்னு. ஸோ இது நிஜமாகி இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மக்களை. ஸோ நீங்கள் வந்து ரிச் இன், நீங்கள் பாருங்க இது வந்து நியூட்ரிஷன் ஈஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா ரிச் இன் வைட்டமின் B12. ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் இது எப்படி யூஸ் பண்ண வேணுமெண்டு. ஸ்ப்ரிங்கிள் பண்ணட்டுக்குமா வெஜிடபிள்ஸுக்கு மேலே, பேக்டு பொட்டேட்டோவுக்கு மேலே, பப்கார்னுக்கு மேலே. சரியா? ஸோ இதில் வந்து நிறைய நியூட்ரிஷனுக்கு அரைவாசி முடிச்சிட்டேன்னு. ஸோ எக்ஸ்பைரி ஆக போகுது இந்த வருஷம் டிசம்பருக்கு. ஸோ நான் வேலைக்கு முடிச்சுட வேணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் எவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குன்னு. ஸோ இதில் வந்து 2 மேஜர் கரண்டி எடுங்க மக்களே. இதில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் வந்து 3 கிராம் தான் இருக்குது, ஃபைபர் 2 கிராம் இருக்குது, 0 சுகர், ப்ரோட்டீன் வந்து 4 கிராம் இருக்குது. இதில் வந்து நான் 2 மேஜர் கரண்டி எடுத்து இதுக்கு மேலே தூவ போகிறேன். இது பெஸ்ட்டு மக்களே. டாக்டர் ஏரைக் வந்து சும்மா அவெல்லாம் சொல்ல மாட்டார். சும்மா இந்த சில யூடியூபர்ஸ் வந்து பொய்யெல்லாம் சொல்லி ரிவ்யூஸ் வர வேணுமென்றதுக்காண்டி சொல்லி வேணும். பட் இந்த மனுஷன் சொல்கிறதெல்லாம் நிஜம். இதை பார்த்தீங்கன்னா மக்களே இங்கே பாருங்கள், ஒரு பவுடர் மாதிரி தான், ஒரு சீரியல், சின்ன குழந்தைங்கள் சாப்பிடும் இல்லை சீரியல், அந்த பவுடர் மாதிரி தான் இருக்கும். கேமரா ஃபோக்கஸ். ஓகே, இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும். சரியா? இதில் வந்து 2 மேஜர் கரண்டி. ஸோ 1 மேஜர் கரண்டி எப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க மேலே. சரியா? இங்கே ரைஸு கொஞ்சமாக ஆடுங்க. கார்போஹைட்ரேட்டை கொஞ்சம் கூடவா எடுத்தீங்கன்னு சொன்னால் வெயிட் லூஸ் பண்ண முடியாது. வெயிட் லூஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கார்போஹைட்ரேட்டு தேவை மக்கள். ஸோ அதனால தான் நான் ப்ரெட் எடுத்தேன் நான்.
ஸோ யா ஸோ இந்த ப்ரெட்டு நான் சொன்னது நல்ல நியூட்ரிஷன் உண்டு. ஸோ இந்த ப்ரெட்டை வாங்குங்க. அந்த ஒண்டர்ஸ் ப்ரெட்டு அந்த டம்ஸ்டர் ப்ரெட்டு வாங்கிடாதீங்க. அதில் வந்து கெமிக்கல் இருக்குது. நான் ஒரு ஆளுண்ட யூடியூப் சேனல் உங்களுக்கு அதில் போட்டிருப்பேன். இந்த போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒண்டர்ஸ் ப்ரெட்டு அந்த டம்ஸ்டர் ப்ரெட்டில் எல்லாம் அந்த மிருகத்தின் மிருகம் இருக்குத்தானே அதுண்ட ஹேரை முடியை ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதோட தலைமுடியை ஆட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இயற்கையாகவே இதை வந்து இவங்க வந்து ஃபெர்மினேட் பண்ணி வச்சுருக்காங்க. புளிக்க வச்சு இந்த மாவு டோவை வந்து இயற்கையாகவே புளிக்க வச்சு செய்து தயாரித்த ப்ரெட்டு தான் மக்களை இது. ஸோ இது வந்து எந்த கலப்படமும் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. பாருங்கள், சோர்ஸ் ஆஃப் ஃபைபர் இருக்குது. ஸோ இது வந்து வால்மார்ட்டில் இருக்குது, மெட்ரோ கடையில் இருக்குது, ரியல் கெனேடியன் சூப்பர் ஸ்டோர்லேயும் இருக்குது. இங்கே பாருங்கள் இதில் நியூட்ரிஷனு. ஸோ நான் இங்கே பாருங்கள், கார்போஹைட்ரேட் வந்து ஒரு கொஞ்சம் தான், பெருசான்றது இல்லை, சுகர் கொஞ்சம் தான் இருக்குது. நான் இன்க்ரீடியன்ஸை வாசித்து பாருங்கள், எல்லாம் நல்ல இன்க்ரீடியன்ஸ் தான். இந்த இன்க்ரீடியன்ஸை பார்த்தாலே தெரியும் கெமிக்கலே இவங்க இதில் ஆட் பண்ணல. இங்கே பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி இவங்ககிட்ட இந்த ஸ்டோன் மில்ஸ் பிராண்டில் மக்களே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து கிட்ஸுக்கு வாங்கினான். ஸோ இது வந்து பிளெயின் ப்ரெட்டு. இங்கே பாருங்கள், இதிலே எழுதியிருக்கிறாங்க நேச்சுரலி ஃபெர்மினேட்டட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இயற்கையாகவே இவங்க வந்து இதை புளிக்க வச்சுக்கிறாங்க, இந்த டோவை, இந்த ப்ரெட்டு செய்கிற டோவை. ஸோ நோ ஆர்டிஃபிஷியல் கலர் ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஒவ்வொரு வெரைட்டிஸில் இருக்குது. ஸோ இது வந்து பிளெயின் ப்ரெட், கிட்ஸுக்கு சாண்ட்விச்சுக்கு செய்து ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றேன்னா. ஸோ இதில் இன்க்ரீடியன்ஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் மேக்னீசியம் இருக்குது, கால்சியம் எல்லாம் இருக்குது. ஓகே மக்கள், ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ரெட்டும் இன்னும் ஒரு ப்ரெட்டும் அந்த 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 யூடியூப் சேனலோட பெயர் உங்களுக்கு லாஸ்ட் டைம் போட்டிருப்பேன் இந்த லாஸ்ட் வீடியோவில். த இன்சைடர் கெனேடியன்னா ஏதோ உண்டு. ஸோ அவங்கண்ட இதில் பார்த்து தான் நான் இதை வாங்க தோணினேன். ஸோ அந்த மனுஷங்களும் நல்லதைத்தான் சொல்லுறாங்க. அந்த யூடியூபரும் நல்லதை தான் சொல்கிறாரு. இந்த ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸையும் நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்ப்பேன், இந்த ஆள் சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு. ஸோ உண்மை மக்களே, சரியா? ஸோ இதான் என்னுடைய பிரான்ச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய், டாட்டா.